ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கடா தோட்டம். இந்த வீடியோவில் நான் எப்படி உங்களோட ஃப்ரண்ட் லோன் இல்லை பேக்யார்ட் கிராஸை க்ரீனாக வச்சிருக்கிறேன்னு டிப்ஸ் சொல்ல போகிறேன். உங்களோட கிராஸை இப்படி க்ரீனாக வச்சிருக்க வேணுமெண்டா நீங்கள் 3 விஷயம் செய்ய வேணும். முதலாவது, நீங்கள் வீட் புல் பண்ண வேணும். டேண்டிலைனை எப்பவும் மழை பெஞ்சு நிலம் ஈரமாக இருக்க போது நீங்கள் புல் பண்ணினீங்கன்னு சொன்னால் வேரோட புல் பண்ணலாம். மேக் ஷூர் நீங்க அதை வேரோட புல் பண்ண வேணும். இல்லைன்னு சொன்னா அது திரும்பி திரும்பி வரும். இதை விட டேண்டிலைன் பூக்களையும் சேர்த்து புடுங்கி காபேஜ்ல போட்டுடுங்க. இல்லைன்னு சொன்னா அந்த சீட்ஸ்ல இருந்தும் திருப்பி திருப்பி வரும். வீட் கண்ட்ரோலர் வாங்கி ஸ்ப்ரே பண்ணலாம், ஆனா அது எல்லா வீடையும் கில் பண்ணாது. நீங்க வீட் கண்ட்ரோலர் ஸ்ப்ரே பண்ணினாலும் நீங்க வீட் புல் பண்ணத்தான் வேணும். வீட் கண்ட்ரோலர் ஸ்ப்ரே பண்றதுக்கு முன்னால நீங்க வெதர் ஃபோர்காஸ்ட பாருங்க. டெம்பரேச்சர் 23 செல்சியஸுக்கு மேலே இருக்கணும். 3 நாளைக்கு மழை பெய்யக்கூடாது. இரண்டாவது, நீங்க கேப் ஃபில் பண்ண வேணும். அதாவது எங்கெல்லாம் கிராஸ் பேர்ன் ஆகி இருக்கோ இல்ல பேட்ச் இருக்கோ நீங்க அதையெல்லாம் ஃபில் பண்ண வேணும். இதை நீங்க ஸ்ப்ரிங்ல செய்யுங்க. டாப் சாயில் கொஞ்சத்தை தூவிட்டு அதுக்கு மேல கிராஸ் சீட்ஸை தூவி போட்டு அதுக்கு பிறகு அதை டாப் சாயிலால மூடி விடுங்க. இப்படி செஞ்சா சீட்ஸை பேர்ட் சாப்பிடாம இருக்கும். அதை விட சீட்ஸுண்ட முளைப்பு திறன் கூடவாகவும் இருக்கும். ஸ்ப்ரிங்க்லர் செய்யறதால நீங்க தண்ணி ஊத்த வேண்டிய அவசியம் இருக்காது. மூன்றாவது டிப்ஸ், ஃபெர்டிலைஸ் த கிராஸ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சீசனில் அட்லீஸ்ட் 3 தடவையாவது ஃபெர்டிலைசர் போட வேணும். ஏர்லி ஸ்ப்ரிங்ல ஃபெர்டிலைசர் ₹6 குறைச்சு சேல் போகும். நீங்க 3 அல்லது 4 பேக் வாங்கி வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த சீசன் முழுக்க போதும். நீங்க ஒருக்கா ஏர்லி ஸ்ப்ரிங்ல போடணும், மிட் சம்மர்ல போடணும், ஃபால்ஸ்லயும் ஒருக்கா ஃபெர்டிலைசர் போடணும். நீங்க இதை விட கூடவும் எவ்ரி 2 வீக்ஸ் கூட போடலாம். அது உங்களோட வசதியை பொறுத்தது. எந்த ஃபெர்டிலைசர் வீல் வந்து ஃபெர்டிலைசர் டிஸ்பென்சர் வீல் வந்து உடைஞ்சிருக்கிறதால நான் கையால தான் ஃபெர்டிலைசர் போடுறேன். நீங்க போடேக்க எல்லா கிராஸுக்கும் படுற மாதிரி போடுங்க. அது மட்டும் இல்லாம ஈக்குவலா இருக்கணும். இல்லைன்னு சொன்னா கிராஸ் வந்து டிஸ்கலரேஷனா வரும். ஒரு இடத்துல பச்சையாகவும் ஒரு இடத்துல லைட் பச்சையாகவும் வரும். ஜாக்கிரதையா இருங்க. ஒரே இடத்துல குவிச்சு போட்டுறாதீங்க. அது கிராஸை எரிச்சிடும். ஃபெர்டிலைசர் போடுறதுக்கு முதல் வெதர் ஃபோர்காஸ்ட பாருங்க. மழை பெய்ய வேணும், ஆனா அடமழை பெய்யக்கூடாது. அடமழை பெஞ்சா ஃபெர்டிலைசரை வாஷ் பண்ணிக்கிட்டு போயிடும். இப்படி செய்துதான் என்னுடைய கிராஸை இப்படி கிராஸ் கிரீனா வச்சிருக்கிறேன். இதுதான் எந்த கிராஸுக்கு செய்கிற ட்ரீட்மெண்ட். நீங்க ஏதாவது டிஃப்ரெண்டா செய்து அது ஒர்க் பண்ணினா என்னோட ஷேர் பண்ணுங்க. நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏதாவது கொஷன்ஸ் ஒரு கன்சர்ன் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இவ்வளவுதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. See you next time. Thank you.